ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வழக்கம் போல கதையும் கவிதை தாங்க. அது என்ன கதை, என்ன கவிதைங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலி இருக்கிறாங்க. அவங்க எப்படி கஷ்டப்பட்டு முன்னேறுறாங்க, எப்படிலாம் கஷ்டப்பட்டாங்கங்கிறத நம்ம கதையில் பார்ப்போம். இவர் முதல்ல ஒரு டீ கடை ஆரம்பித்தார். அந்த டீ கடையில் ஒழுங்காக வியாபாரம் போகலை. டீ கடையில் யாருமே வரல. வந்தாலும் அப்படியே வந்தாலும் அவர்கிட்ட கடன் சொல்லி போயிடுறாங்க. கடன் திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதில் அவருக்கு நஷ்டமே வந்துச்சு. இப்படி இந்த தொழிலில் தான் இதாகிடுச்சுன்னு சொல்லி அடுத்த தொழில் செய்யட்டா ஒவ்வொரு தொழிலும் அவருக்கு நஷ்டமாகவே முடியுது. கடைசியில் வண்டி இழுக்கிற வேலையை பார்த்தாரு. அந்த வேலையிலேயே அவருக்கு குடும்பத்துக்கு போதுமான வருமானம் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தார். மறுபடியும் டீ கடையே வைக்கலான்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பித்தார். ஆனால் மறுபடியும் அவருக்கு நஷ்டம்தான் வந்துச்சு. என்னடா நம்ம கஷ்டம் நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தார். அவர் இப்போ கஷ்டப்படல, சின்ன வயசுலேருந்தே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தார். அதனாலே என்னன்னு தெரில, அவர் மனம் ரொம்ப உடஞ்சி போயிடுச்சார். அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது, கண்ணாடியை பார்த்து தன்னால் தானே பேசிக்கிடுவார். அதாவது தன்னோட கஷ்டத்தை தனக்கு தானே பேசிக்கிடுவார். அப்படி ஒரு நாள் கண்ணாடியை பார்த்து நின்று பேசிக்கிட்டு அவருக்கு ஒரு கவிதை தோணுது. அது என்ன கவிதைங்கிறத வாங்க பார்க்கலாம். எனக்கு விவரம் தெரிந்த நாள் முதல் என் முகத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். பார்க்கும் என் முகமும் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது. என் முகத்தைக் காட்டும் கண்ணாடியின் அளவும் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது. ஏதோ என் கஷ்டம் மட்டும் என்னுடன் மாறாமல் அப்படியே இருக்கின்றது. அப்படின்னு ஒரு சோகமான கவிதையை எழுதி முடிச்சாரு. இந்த கவிதை எழுத நேரம் என்னமோ அவருக்கு நல்லதாகவே நடந்துச்சு. அதாவது பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டே ஆரம்பித்தார். நல்லா ஓடிச்சு. பெரிய வீடு, ஃபேமிலியோட சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்.